தமிழன் இளங்கோ அவர்கள் எழுதியுள்ள தெற்கின் புத்தர் ஆசான் நாராயணகுரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பொதுவாக நாங்கள் நடத்துகிற புத்தக விழாக்கள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்று அறிவிப்போம். குறித்த நேரத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பாக தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியை அதைப்போல குறித்த நேரத்தில் தொடங்குவது எங்களுடைய கைகளில் மட்டும் இல்லை. அதற்கு கொடிசியா நிர்வாகம் ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். நிகழ்ச்சி நடத்துபவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். தவறி போயிருக்கிறது. வந்திருக்கிற தோழர்களிடம் அதற்கு பொறுப்பேற்று நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தோழர் தமிழன் இளங்கோவை சென்னையில் சந்தித்த போது அவர் எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பதிப்புத்துறையில் நான் வந்தபோது 2013 அவர் எனக்கு பழக்கம். அடிக்கடி சந்திச்சுப்போம். அப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த போது என்ன தோழர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் லே அவுட் டிசைன் பண்ணுற அந்த இடத்துக்கு அவரும் வந்திருந்தார். அவர் ஒரு புத்தகம் ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தோழர் அப்படின்னாரு. என்ன புத்தகம் தோழர் அப்படின்னு கேட்டபோது, நாராயணகுருவை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய அங்கே கேரளாவெலாம் அடிக்கடி போய் சந்தித்து அந்த புத்தகம் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன் தோழர் அப்படின்னாரு. உடனே அந்த புத்தகத்துக்கு என்ன தலைப்பு என்ன தோழர் அப்படின்னு நான் கேட்டேன். தெற்கின் புத்தர் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த தலைப்பை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ மனசுக்கு பிடிச்சிருந்தது. அந்த தலைப்பு அவ்வளோ ஒரு கேட்சிங்காக, நாராயணகுருவை பற்றி ஒரு புத்தகத்துக்கு இதை விட ஒரு பொருத்தமான என்ன தலைப்பு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேட்டவுடனே பிடிச்சி போச்சு. நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்சையில் சின்ன சின்ன நூல்கள் தான் வெளியிட்டுக்கிட்டு இருந்தோம். 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் வெளியிட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், எவ்வளோ பக்கம் வரும் அப்படின்னு கேட்டேன். அது நிறைய போய்கிட்டு இருக்கு தோழர், அது ஒரு 500-600 பக்கம் வரும் அப்படின்னாரு. நம்ம பெரிய புத்தகங்கள்லாம் அப்போ பண்ணலை. அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் கேட்டதில்லை. எங்களுக்கு நீங்கள் அந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டதில்லை. பெரியாருடைய புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகம், அந்த மாதிரியான புத்தகங்களை தான் நம்ம மக்கள் பதிப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தலைப்பை கேட்டோடனே, தோழர் இந்த புத்தகத்தை நன்சைக்கு கொடுங்களேன், நம்ம பண்ணுவோம் இதை அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டேன். கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொன்னார். நான் இடையில நானாக அவருக்கு பேசியெல்லாம் எந்த அளவில் இருக்குன்னு கேட்கும்போது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு இடத்துக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்குது, இன்னும் 2 பேரை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு அவருடைய உழைப்பு இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு அந்த புத்தகமாக தெரியுது. உண்மையாகவே அவ்வளோ அவருடைய பெரிய உழைப்பு நமக்கு நினச்சி பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணார். கிட்டத்தட்ட தமிழில் சின்ன சின்ன புத்தகங்களாக நாராயணகுருவை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு வெளியீடாக அவரை பற்றி, அவருடைய இயக்கத்தை பற்றி, அவருடைய சீடர்களை பற்றி எனக்கு அந்த புத்தகம் படிக்க எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு அவரோட இருந்த தொடர்பு, நான் அவரை பார்த்த விதங்கள் மாறி எனக்கு அவருடைய உழைப்பு ஒரு மலைப்பை கொடுத்துச்சு. அந்த புத்தகத்தை நான் தான் வெளியிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட எப்படி, நான் தான் பதிப்பிக்கணும், நன்சையில் தான் வரணும் நான் எப்படி சொன்னனோ, அதே மாதிரி அந்த புத்தகமாக அதை ஒரு முதல் பிரதி வந்ததுக்கு பிறகு இப்போல்லாம் புத்தகமாக வர்றதுக்கு முன்னாடியே சில பிரதிகள் பண்ணி பார்த்துக்கிறாங்க எந்த மாதிரி வந்திருக்குன்னு. அதை ஐயாட்ட கொடுக்கும்போது ஐயா பார்த்துட்டு இந்த புத்தகத்தை நான் தான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது பதிப்பாளரும் அந்த புத்தகத்தை கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்டிருக்காரு. ஐயாவும் நான் தான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி, நிகழ்ச்சி உண்டா என்ன ஒன்றுமே இல்லை, நிகழ்ச்சி உண்டு தானே. எழுத்தாளரை விட பதிப்பாளரை விட ரொம்ப தீவிரமாக இருந்தது ஐயா தான். இன்றைக்கி அந்த வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு தலைமை ஏற்று நூலை வெளியிட வருகை தந்திருக்கிற ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி ஐயா பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களை நன்சை பதிப்பகத்தின் சார்பாகவும் எழுத்தாளர் தோழர் தமிழன் இளங்கோ சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன். அதே மாதிரி நம்ம தோழர் அறிவுமதி அண்ணன், அவருக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாரு. அவர் அதுக்கு ஒரு முன்னுரை ஒன்று கொடுத்து, இது என்னுடைய கையெழுத்துலேயே அந்த புத்தகத்தில் இடம்பெறணும் அப்படின்னு அது இந்த புத்தகத்தை யாருக்கிட்டலாம் கொடுத்தாரோ அவங்க எல்லாருமே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல
இந்த புத்தகம் இருந்திருக்கு. பாமரன் தோழர் கேட்க வேணாம், கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்திட்டு நூல் குறித்து பாமரன் தோழர் பேசலைன்னா அது எப்படி? அது பாமரன் தோழர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சிகளில் ரொம்ப நேரத்தை எடுத்துக்க மாட்டோம். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒருத்தர் நன்றி உரை, வாழ்த்துறையெல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் முடிந்தவரை தவிர்த்திடுவோம். அதனால் இப்போ எடுத்தோன்னே நம்ம நேரடியாக ஐயா நூலை வெளியிட பாவலர் அறிவுமதி அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு தோழர் பாமரன் உரையாற்றுவார்.